தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கிறிஸ்து பிறப்பு நவ நாட்களில் 7ஆம் நாள். இறைவனுடைய பிறப்பை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட ஆர்ப்பரித்து நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிற நாள் இல்லை. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் எத்தகைய ஆசீர் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறேன் என்பதை சொல்வதாகத்தான் இன்றைய வார்த்தை அமைந்திருக்கின்றது. குழந்தைகள் ஒவ்வொன்றும் இறைவன் கொடுக்கின்ற கொடை என்று சொல்லி திருப்பால் 127:3 வாசிக்கின்றோம். உதாரணம் பார்க்கின்ற பொழுது தொடக்கம் 30 யாக்கோப்புக்கும் ராக்கேலுக்கும் குழந்தை இல்லை, ராக்கேல் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி யாக்கோப்பை பார்த்து புலம்புகின்ற பொழுது யாக்கோப்பு சொல்லுகின்ற வார்த்தை தொடக்கம் 30:17, நான் என்ன கடவுளா, நானா உனக்கு பிள்ளையை கொடுக்க முடியும், கடவுள் கொடுக்காவிட்டால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று கேட்பார். குழந்தைகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய மிகப்பெரிய கொடை. ஆகவே அன்பு சொந்தங்களே, குழந்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தாய்மார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். உங்களை திருமண வாழ்வை, இல்லற வாழ்வை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றார், அதை நிறைவுள்ளதாக மாற்றி இருக்கின்றார். எத்தனையோ பேர் குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏக்க பெருமுச்சோடு எத்தனை முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எத்தகைய தடையும் இல்லாமல் கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றாரே, அதற்காக கடவுளுக்கு புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் இன்னும் கடவுள் உலகை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். நேசிக்க என்பது அடையாளம் தான் குழந்தையினுடைய பிறப்பானது. குழந்தையின் பிறப்பானது என்னுடைய அருளை, ஆசிரியரை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை குடும்பத்திற்கும் இந்த அகில உலகிற்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாய் அமைந்திருக்கின்றது. விழுத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் பிறப்பு வெவ்வேறு ஆசீர்வாதங்களினாலே கிடைத்தது என்பதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன. தொடக்கம் 21 படிக்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈசாக் வாக்குறுதியின் வழியாக கொடுக்கப்பட்ட மனிதன். கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார், உன் சந்ததி கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக 100 வயதிலே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்ளுகின்றார். அதே போல நீதித்தலைவர்கள் புத்தகம் 13 படிக்கின்ற பொழுது சிம்சோனுடைய பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிம்சோன் உடன்படிக்கையின் வழியாக பிறந்த மகன். சிம்சோன் பிறப்பதற்கு முன்னால் கடவுளுடைய தூதர் அவருடைய தாய் தந்தையோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். இன்று முதல் நீ திராட்சை மதுவை அருந்தக்கூடாது, பிறக்கின்ற மகனும் திராட்சை மதுவை தொடக்கூடாது, அவனுடைய தலையிலே சவரக்கத்தி படக்கூடாது, எனில் இவன் இஸ்ரேல் நசீராக இருப்பான் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அந்த உடன்படிக்கையின் வழியாக பிறந்தவர் தான் சிம்சோன். அதே போல 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அன்னாள் கடவுளிடம் கதறி அழுவாள். இறை தன் குரலை கேட்டுக்கொண்ட கடவுள் ஏலி என்கின்ற குருவின் வழியாக அன்னாளுக்கு உறுதி கொடுப்பார். அடுத்த முறை ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது குழந்தையோடு வருவாய் என்று சொல்லி வேண்டலின் விளைவாக, ஜெபத்தின் விளைவாக சாமுவேலை குழந்தையாக அன்னாள் பெற்றுக்கொள்கின்றார். இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் இரக்கத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டவர். கடவுள் இரக்கம் காட்டியதால் இந்த குழந்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் கடவுளை புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்றது. எல்லோரும் வியக்கும் விதத்திலே, எல்லோர் கண்களும் வியக்கும் விதத்திலே, எல்லோரும் ஆச்சரியப்பட்ட விதத்திலே இறைவன் என் மீது கருணை கூர்ந்தார், என் மீது கருணை கூர்ந்து என் இனிநிலையை மாற்றி போட்டார் என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் கடவுளை புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சமூகமே, இதோ கடவுள் நமக்கு கொடுக்கின்ற குழந்தை இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குழந்தை கடவுள் இரக்கத்தினாலே நமக்கு கொடை பெற்றுக்கொண்ட ஒரு கொடையாக இருக்கின்றது. ஆகவே இறைவன் கொடுத்த கொடைக்காக நன்றி செலுத்தும். இறைவனுடைய கொடையை இறைவனுக்கு உகந்த விதத்திலே வளர்ப்பவர்களாக இருப்போம். அதைத்தான் தொடர்ந்து வருகின்ற நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகின்றனர். அவருக்கு பெயர் வைக்கிற நிகழ்வு சடங்கு வருகின்ற பொழுது வழக்கமாக அவருடைய தந்தையுடைய பெயரையோ அந்த தந்தையின் குடும்பத்தில் கூட பெயரை வைப்பார்கள். ஆனால் இங்கே கடவுளுடைய மகிமைப்படுத்தும் விதத்திலே முன்குறித்து வைக்கப்பட்ட பிரகாரம் இருவருமே எலிசபெத்தும் சக்கரியாவும் ஒரே மனத்தினராய் யோவான் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே கணவன் மனைவி எப்படி ஒருமுகப்பட்டு வாழ வேண்டும் என்பதை இங்கே சொல்லி காட்டப்படுகின்றது.
ஒருவர் உள்ளத்தை ஒருவர் அறிந்தவர்களாக, ஒருவரை பற்றி ஒருவர் முழுமையாக தெரிந்து வைத்தவர்களாக இருந்தார்கள். எலிசபெத் அம்மாள் சக்கரியாவை போல பெற்றோர்களான நீங்களும் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது உடைய குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த குழந்தையினுடைய பிறப்பு அங்கே சக்கரியாவின் நாவு கட்டவிழ்க்கப்பட்டதை போல திருமுழுக்கின் வழியாக குழந்தை இறைவனுடைய ஆசீரை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அதன் வழியாக அவருடைய பெற்றோரும் அவருடைய சுற்றத்தாரும் ஞான பெற்றோரும் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய கிருபைகளையும் பெற்றுக் கொள்கிறார்கள். வாழ்விருக்கின்ற தடைகளை தகர்க்கின்ற ஆசீரை இந்த குடும்பத்திற்கு கடவுள் கொடுக்கின்றார். இப்படி பெற்றோர் இறை திருவுளத்தை ஏற்று வாழ்கின்ற பொழுது அவருடைய அன்பு கரம் அவரோடு இருக்கும். அந்த குழந்தையோடு இருக்கும். திருமுழுக்கு யோவானோடு ஆண்டுடைய கரம் இருந்ததை போல நம் குழந்தைகளோடும் ஆண்டுடைய கரம் இருக்கும். அப்பொழுது அவனுடைய கைவன்மை அந்த குழந்தையை வழிநடத்தி செல்லும். ஞானத்திலே, அறிவிலே, தூய ஆவியின் கொடைகளிலே, கனிகளிலே அந்த குழந்தை வளர்ந்தோங்குவதாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் கடவுள் நம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் இரக்கத்தை கொண்டு குழந்தை செல்வத்தின் வழியாக அணி செய்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே குழந்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறை புகழ் பாடுங்கள். அதோடு கூட அந்த குழந்தை இறைவனுக்கு உகந்த விதத்திலே இறைவனுடைய வல்லமை செயல்படுகின்ற குழந்தையாக வளர்த்தெடுப்போம் என்கின்ற உறுதியேடுங்கள். உங்கள் குழந்தையின் வழியாக உங்கள் உள்ளமும் உங்களுடைய குடும்பமும் இறை ஆசீரை பெற்றுக் கொள்வதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.